சொற்றுணை வேதியினுடைய பொருளை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். நம்ம இது இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். போன வாட்டி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் பார்க்கணும். இந்த இன்னைக்கு மீதம் இருக்கக்கூடிய 2 நமச்சிவாய திருப்பதிகத்தையும் பார்த்து முடிக்க போறோம். ஞானசம்பந்தர் இன்னொன்னு பாடியிருக்கார், காதலாகி கசிந்து. இன்னொன்னு நம்முடைய நம்பி ஆரூரர் பாடிய நமச்சிவாய திருப்பதி. ஆக மொத்தம் நமக்கு 4 பதிகங்கள், 5 எழுத்து பதிகங்கள் தெரியும். சரியா? அதனால அதுக்கப்புறம் சிவபுராணம் வச்சுட்டோம்னா 5. கரெக்டா 5 எழுத்து பதிகங்கள் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். மூவரும் பாடி இருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் மட்டும் 2 பாடி இருக்கார். ஒன்னு 5 எழுத்து பதிகம். அதுல நீங்க சிவாயனமும் சொல்லலாம், நமசிவாயமும் சொல்லலாங்கிறதுனால அது பொது பதிகம். குறிப்பா 5 எழுத்து பதிகம் நமச்சிவாய பதிகம்னு ஒண்ணு பாடி இருக்கார். அது என்னது? காதலாகி கசிந்து. இன்னைக்கு நடத்த போறோம். மீதி எல்லாமே நமச்சிவாய பதிகம் தான். அப்பர் சுவாமி பாடினது இது எல்லாமே. இது திருநாவுக்கரசர் ஒரு இக்கட்டான சூழலில் தவிக்கிறார். அப்பொழுது பெருமானிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். பல பேர் இந்த சொற்றுணை வேதியன் கல்லோடு கட்டி கடலில் போட்ட பிறகு பாடிய பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை. அதற்கான பூர்வாங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அவரை கல்லோட கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாடினது. ஏன்னா அது முதல் பாட்டுல அந்த குறிப்பு தரார். கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும். ஃபியூச்சர், அது பாஸ்ட் டென்ஸ் இல்ல, ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. அதை என்ன பாய்ச்சினா கூட எனக்கு நமச்சிவாய மந்திரம் துணையாக வரும். அப்ப இது பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தூக்கி போடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் அவரை விடுவிச்சுட்டாங்களா போட்டாங்களான்ற செய்தி இல்ல. இதே நாவுக்கரசருடைய தேவாரம் திருநீலக்குடியில பாஸ்ட் டென்ஸ்ல ஒன்னு பாடி இருக்கார். இது ஃபியூச்சரா? பாஸ்ட் டென்ஸ்ல தெளிவா பண்றார். கல்லினோடு எண்ணெய் பூட்டி. அமன் கையர் யார் பண்ணாங்க அந்த வேலையை? கல்லோடு கட்டளையாம் பூட்டிட்டாங்களாம். தசாவதாரம் படத்துல வரும் அந்த காட்சி. இதை வச்சுதான் எடுத்துட்டாமல இருக்கு. கல்லோட பூட்டுவாங்க. அந்த சிலையோட ரங்கநாதரோட கோவிந்தராஜ பெருமாள், ஆமா கோவிந்தராஜ பெருமாளோட அந்த நடிகனை பூட்டி தூக்கி போடுவாங்க இல்லையா? அது மாதிரி சொல்றார் நாவுக்கரசர். கல்லினோடு எண்ணெய் பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்ப்புக நூக்க. ஒல்லைனா கடல். கடல்ல தூக்கி போட்டாங்க, ஆத்துல குளத்துல இல்ல. ஒல்லை நீர்ப்புக நூக்கனா தள்ளி விடல, தூக்கி போட்டாங்களாம், விட்டு எரிஞ்சாங்களாம். நூக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவின்றி உய்ந்தேன் அன்றே. இன்றே இல்ல, நாளையே இல்ல, என்னது அன்றே இந்த நமசிவாய மந்திரத்தை பாடி நான் கரை சேர்ந்தேன். சேக்கிழார் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நாவுக்கரசர் 2த்தையும் பதிவு பண்ணிட்டார். இது முன்ன சொற்றுணை வேதியன், பின்ன போய் திருநீலக்குடிக்கு போன பொழுது அவருக்கு அந்த ஞாபகம் வருது. திருநீலக்குடிங்கிறது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. அவர் கரையேறது திருப்பாதிரி புலியூர், கடலூர் மாவட்டம். திருப்பாதிரி புலியூர்ல நடந்த சம்பவத்தை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநீலக்குடி, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த ஊர், அங்க போனோடனே அந்த சிந்தனை வருகிறது. அந்த ஊர்ல இந்த செய்தியை வச்சு நமக்கு 2ம் நடந்தது அப்படிங்கறத காட்சிப்படுத்துகிறார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிகத்தில் அவர் என்ன சொல்றார்? நமச்சிவாய மந்திரம் உச்சரிக்க மட்டுமல்ல, நினைக்க மட்டுமல்ல, நமக்கு எல்லா விதத்திலும் நமச்சிவாய மந்திரம் துணை நிற்கும்னு சொல்றார். சொல்லுக்கு துணை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, தெரியாம ஒரு வார்த்தையை தவறி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அது இருக்காது. நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஒன்றை தொடங்கினால் தவறான பிறழ் வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராது. சொல்லுக்கு துணை, அதுதான் சொற்றுணை வேதியன். சொல்லுக்கு துணையாக வரக்கூடிய வேதியன். வேதம் என்று சொன்னால் பிசகில்லாமல் பாடுகின்ற மந்திரத்துக்கு பேர் வேதம்னு பேர். வேதம்னா அது ரிக்கேஜூர் சாமாதரவணம் மட்டுமல்ல. நாம் ஒரு சொல்லை உச்சரிப்பு பெறாமல் சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது? வேத மந்திரம். இந்த தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சொல்றார், நிறைமொழி மாந்தர் ஆணையில் பிறந்த மறைமொழிதாமே மந்திரம் என்ப. மந்திரம்னா என்ன? நிறைமொழி மாந்தர், நிறைவா இருக்கிறவன், நல்ல அறிவு பெற்றவன், அவன் சொல்லக்கூடிய சொற்கள் அனைத்தும் மறைமொழி மந்திரங்கள் என்று சொல்ற. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மந்திரத்துக்கு விளக்கம் தொல்காப்பியத்தில் இருக்கு, நம்மள்ட்ட இலக்கண நூல்ல இருக்கு. மறைமொழிதாமே மந்திரம் என்ப என்று சொல்லுகிறார். அப்ப சொல்லுக்கு துணையாக வரக்கூடிய வேதியன் அவன். எப்படி அவனை தரிசிப்பது? சோதி வானவன்.
அவன் நெருப்பு சோதி சுடர் வடிவத்தை உடையவன். பொன் துணை, அதுதான் பொற்றுணைன்னு வருது. அவனுடைய திருவடிகள் எப்படி? பொன்னாறு திருவடி சொல்றோம் இல்லையா? பொன்னாறு திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் சொல்லுவார். அப்ப அவனுடைய திருவடி எப்படி இருக்கு? பொன் போன்ற திருவடி, அதான் பொற்றுணை. திருந்தடி அப்படின்னா என்ன பொருள்னா, நமக்கு தவறை திருத்துகின்ற திருவடி. அது திருந்திய திருவடி, நமக்கு திருத்தும் திருவடி, நம்மை திருத்துகிற திருவடி. அவனுடைய திருவடி திருந்திய திருவடி. பொன் துணை திருந்தடி பொருந்த கைதொழ. ரெண்டு கைகளும் பொருந்துமாறு. இப்படி சைல் அடிக்கிறது, பிளேயிங் கிஸ் கொடுக்கறதெல்லாம் நம்ம இதுல கிடையாது. சாமியை பார்த்துட்டு இப்படி இப்படிங்கிறான். நீங்க நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு வணங்குறதே இப்படி சாமி கும்பிடுற பழக்கத்தை சீரியல்கள் கொண்டு வருது, திரைப்படங்கள் கொண்டு வருது. மிக தவறான ஒரு விஷயம். இப்படி வணங்குகிற வழக்கம் நமக்கு இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் அத்தனை பேர் அப்படிதான் வணங்குறாங்க. கையெடுத்து கும்பிடுறதுக்கு வெக்கப்படுறான். ஏன்னா சினிமாலையும் சீரியல்லையும் நம்ம கோவில்கள்ல சாமி கும்பிடுற நடிகைகள் இப்படி கும்பிடுற மாதிரி தான் காட்டுறான். அதை தான் இதுங்க பின்பற்றுறது. புரியுதா நான் சொல்றது? ஒரு நடிகன் உத்ராட்சம் போட்டான்னு ரசிகர்கள் உத்ராட்சம் போட்டாங்களே தவிர சைவத்தின் பாலும் சிவத்தின் பாலும் ஈடுபட்டு போடல. இதுதான் நம்முடைய சமூகமாக இருக்கு. அதனால பொருந்த கைதொழன்னு சொன்ன. எனது ரெண்டு கைகளும் பொருந்துமாறு அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால், அப்படி வணங்குபவர்களுக்கு கட்டுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும், கல்லோடு கட்டி கடல்ல பாய்ச்சினாலும் நமக்கு நல்ல துணையாக எது வரும்? நமச்சிவாய மந்திரம் வரும். உச்சரிக்கும் பொழுது நமச்சிவாய, மந்திரமாக நினைக்கும் பொழுது நமசிவாய. உச்சரிக்கும் போது பாட்டில் வரும்போது என்ன பண்ணணும்? நமச்சிவாயன்னு இச்சோட தான் சொல்லணும். ஏன்னா அது தமிழ் உச்சரிப்பு. மந்திரமா தனியா சொல்லும் பொழுது நமசிவாய 5 எழுத்து. சில பேர் நற்றுணையாவது நமசிவாயவேன்னு பாடுவாங்க. நாவுக்கரசர் அப்படி பாடல, புத்தகத்தில் நமக்கு அப்படி இல்லை. நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு அப்படியா இருக்கு. அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அதனால அதுல நம்ம தெளிவா இருக்கணும். முதல் பாட்டு புரியுதா? சொல் துணை, பொன் துணை, கல் துணை, நல் துணை. அது எல்லாத்துக்கும் அந்த தமிழ் உச்சரிப்பின்படி என்ன வருது? பொற்றுணை, கற்றுணை, நற்றுணை அப்படின்னு. சரி, அடுத்த பாட்டு பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு அழகு. பூக்களுக்கு அழகு தாமரைப்பூ. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா, மலர்களிலே நான் தாமரையாக இருக்கிறேன், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றதுல தாமரைப்பூ. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை, அழகான தாமரை. ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல். பசுவுக்கு எது அழகு அப்படின்னு கேட்டா, அதுகிட்டேந்து வரக்கூடிய 5 பொருள்களை பெருமான் எடுத்துக்கிறான் இல்லையா, அது அழகு. இந்த தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர்கள்லாம் வந்து டீ குடிப்பாங்க கடைகளில் வந்து. அந்த கடைக்காரர் ரொம்ப பெருமையா நினைப்பாங்க, எங்க கடையில வந்து டீ குடிச்சார் அப்படின்னு. அப்ப பசுவுக்கு எது பெருமையா? என்கிட்டே வரக்கூடிய 5 பொருள், பால், தயிர், நெய், கோமயம், கோசலம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கவ்வியத்தையும் பெருமான் தன்னுடைய திருமுழுக்கு பயன்படுத்துகிறான் என்பது பசுவுக்கு அழகு, பெருமை. அரண் சிவபெருமான் 5 ஆடுதல், 5 பொருள், பால், தயிர், நெய். அவங்க புறப்படுறாங்க, பால், தயிர், நெய். அதனாலதான் நான் அந்த விளக்கத்தை இந்த நேரத்தில் வச்சுக்கிறேன். ஏன்னா பாட்டு கான்சென்ட்ரேஷன் குறையும். அதனால அவங்க இப்ப கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த செகண்ட் செக்ஷன்ல அடுத்த பாட்டுக்கு போலாம். இப்ப விளக்கத்தை கேட்டுக்கும். இப்ப பால், தயிர், நெய், கோமயம் அதான் பசுவினுடைய சாணம், கோஜலம் அதுதான் பசுவினுடைய சிறுநீர். அதனால கோமயம் கோஜலம் என்று சொல்லணும். நம்ம வந்து சாணத்தை கோமியம் கோமியம், கோமயம் அது. பசுவினுடைய சிறுநீரையும் கோமியம் கோமியம், கோமியம் அல்ல, அது கோஜலம். சரியா? சரி, இப்ப அடுத்தது கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது. கோட்டம்னா வளைவு, பிளெக்சிபிலிட்டி. ஒரு அரசன் நெளிவு சுழியோடு இருக்க கூடாது. அவனுடைய சட்டம் எல்லாருக்கும் ஒன்றாக இருக்கணும். யாரு தப்பு பண்ணாலும் ஒரு குற்றம், அதற்கு ஒரே நீதி தான் இருக்க முடியும். ஒரு குற்றத்துக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நீதி கிடையாது. கோட்டம் என்றால் வளைவு. கோட்டம் என்றால் என்னது? வளைவு. வட்டம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வட்டம் மாவட்டம்னு பிரிச்சிட்டோம். அந்த காலத்துல கோட்டம்னு சொல்லுவாங்க. கோட்டம்னா ஒரு சர்க்கிள், கோட்டாட்சியர் நீ கூட சொல்றோம். அதுக்கு இங்கிலீஷ்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க.
கோட்ட பொறியாளர் இன்ஜினியர் இருக்காரு பாருங்க, அவருக்கு பேர் என்னது? கோட்ட பொறியாளர். இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் யாரும் அதெல்லாம் தெரியறது இல்ல. சைக்கிள்ல பெண்டு விழுந்துச்சுன்னா கோட்டம்னு சொல்லுவாங்க. கோட்டம் பாக்குறது இன்னைக்கு எல்லாம் பாக்குறது இல்ல. சைக்கிளே தூக்கி போட்டுறான், வேற சைக்கிள் வாங்கிக்கிறான். சைக்கிள் கூட இப்ப இன்னைக்கு யூஸ் அண்ட் த்ரோ போயிடுச்சு. நம்ம எல்லாம் அந்த கோட்டம் பாக்குறது பாத்திருக்கீங்களா? பெண்ட் ஆச்சுன்னா அப்புறம் அந்த வீலை தனியா கழட்டி டயரை எடுத்துட்டு அந்த வீலை மட்டும் ஒரு இதுல மாத்தி அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கோட்டம். இந்த சொல்லலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோட்டம்னா வளைவு. கோட்டம், அதுவும் கோட்டம் தான், வளைவு. சரி, பாருங்க, கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லதுன்னா என்னது? வளைவு இல்லாமல் இருப்பது அரசனுக்கு அழகு. சரி, நாக்குக்கு எதிராக அழகுன்னா நமச்சிவாய மந்திரம். இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு வர்றார். பூக்களுக்கு அழகு தாமரை இல்லையா? எவ்வளவு அழகா சொல்லிட்டு வர்ற. பசுவுக்கு அழகு அதுகிட்டே இருந்து வரத பெருமான் எடுத்துக்குவது. அரசனுக்கு அழகு வளைவு நெளிவு இல்லாமல் இருப்பது. நாக்குக்கு எது அழகு? நமச்சிவாய மந்திரம். சக்கர பொங்கல் இல்ல. அடுத்தது ஒன்னு சொல்றார். அடுத்த ஒரு உதாரணம் சொல்றார். இப்ப 100 காக்கா உட்கார்ந்து இருக்கு. 100 காக்கா. 100 காக்காவையும் விரட்டுறதுக்கு 100 கல் எறியணுமா, ஒரு கல் எறியணுமா? ஒரு கல் போதும், 100 காக்காவும் பறந்துடும். அந்த மாதிரி நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எவ்வளோடா செஞ்சிருக்கிற? இவ்வளவு 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 இல்ல, இன்னும் நிறைய. சரி, வானத்து வரையும் செஞ்சிருக்கியான்னு கேட்கிறாரு. ஆமாங்க, வான அளவுக்கு என் பாவம் இருக்கு, கவலைப்படாது. நமசிவாய மந்திரம்ன்ற ஒன்று சொல்லு, உன் வானமளவு பாவம் இருந்தா கூட அந்த பாவங்கள் பொசுங்கி விடும். எப்படின்னா, வானமளவு விறகு அடிக்கிட்டு, வானமளவு விறகு அடிக்கிட்டு தீக்குச்சி வானமளவு ஏத்திட்டு போவனா, ஒரே ஒரு தீக்குச்சி கீழே வச்சா போதும். வானமளவு விறகு என்ன ஆயிடும்? எரிந்து சாம்பல் ஆயிடும். அது மாதிரி நீ பாஸ்ட் டென்ஸ்ல எத்தனை பிறவியில எத்தனை பண்ணிருந்தாலும் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்கறது இல்ல. அந்த பாவம் மன்னிப்பு இங்க இல்ல. செஞ்சதுக்கு இனி செய்ய மாட்டேன்றதுக்கு கழுவாய் ஒரு முறை உனக்கு உண்டு. நமசிவாய மந்திரத்தில் சாமி ஏதோ அறியாமல் செய்துட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் உனக்கு மன்னிப்பு உண்டுன்னு இந்த பாட்டுல சொல்றார். பாருங்க, இப்ப பாட்டை பாருங்க. விண்ணுற அடுக்கிய விறகில், வானத்தளவு விறகு அடிக்கிட்டு, வெவ் அழல் நெருப்பு, வெவ்வழல்னா நெருப்பு, உண்ணிய புகிலவை, ஒரு சின்ன பொறி, உண்ணிய நுண்ணியன்னு அர்த்தம், புகில் அவை ஒன்றும் இல்லை. அந்த நெருப்பு பொறி பட்டுச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுபோல் பண்ணிய உலகினில், பாஸ்டன்ஸ், பண்ணுகின்ற உலகு, பண்ணும் உலகுன்னு சொல்லல, என்ன சொன்னாரு? பண்ணிய உலகினில் பயின்ற பாவம், பயின்று கொண்டிருக்கிற பாவம், நாளை பயில போகும் பாவம்லாம் சொல்லல, என்ன சொல்லிட்டாரு? பயின்ற, இதுவும் பாஸ்டன்ஸ். பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயு. உன் பக்கத்துல வந்து உனக்கு துணையாக இருந்து அந்த பாவத்தை போக்குவது எது? நமசிவாய மந்திரம். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க. இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற் பிரான் என்று வினவுவோம் அல்லோம். என்ன சொல்றாரு? கஷ்டம் வருது, கஷ்டம் வந்தோடனே தேவாரம் பாடுங்க கஷ்டம் போகுன்றோம். நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? அரச மரத்தை சுத்தி வந்தோடனே அடி வைத்து தொட்டு பார்த்தாங்களாம், குழந்தை உண்டாயிடுச்சான்னு. ஏன்னா அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை உண்டாகும்னு சொன்னாங்களாம். உடனே சுத்தி வந்தோடனே கை வச்சு பார்த்தாலாம். அது மாதிரி நம்மளால ஒரு நாள்ல வரலன்னே பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க? அங்க ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட போய் குறி கேட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கணும். தேவாரத்தை விட்டுருவாங்க. அடுத்து குறி கேட்கறதுக்கு அங்க போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லங்க அங்க ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு, போயிட்டு வாங்கன்னு. ரைட். அடுத்தது அங்க ஒரு அங்காள பரமேஸ்வரர் இருக்கு, போயிட்டு வாங்கன்னு. அங்க ஒரு தர்கா இருக்கு, போய் மந்திரிச்சிட்டு வாங்க. இப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. அப்ப என்ன பொருள்? நீங்க ஒரு டாக்டர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் நம்பணும். இப்ப இந்த செகண்ட் ஒப்பீனியன் ஒன்னு வச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதனாலதான் வருது பிரச்சனையே. எதுவா இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம். எல்லாத்த விட இன்னொன்னு இருக்கு தெரியுமா? அதிமேதாவி தன நினைச்சிட்டு கூகுள்ல நமக்கு சிகிச்சையை பார்ப்போம் பாத்தீங்களா, இருக்கிறதுலே முட்டாள்தனங்களுடைய உச்சகட்டம் அது. அதுல நம்மள வந்து என்னைக்குமே சாந்தப்படுத்தாது, நம்மளை அமைதிப்படுத்தாது, பயமுறுத்தி விடும். ஏன் நீ செத்து 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லுவோம். அது நம்ம இந்த நோயை போட்டு கேட்டோம்னா, ஏய் நீ சாவலியா, நீ செத்து போயாச்சு அப்படின்னு சொல்லி டெத் சர்டிபிகேட் அப்ளை பண்ணு, நீயே பண்ணு, மத்தவங்க பண்ணுவாங்க எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லும் கூகுள். நம்ம அதுல போய் உட்கார்ந்து தேடிட்டு இருப்போம். அறிவியல் அப்படி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பயமுறுத்துகிறது. இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்ற, எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் இன்னொரு இடத்துல போய் உனக்கு பதிலா வேண்ட மாட்டேன்னு சொல்ற.
புரியுதா? இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற்பிரான் என்று விரவுவோம். இன்னொருத்தரை போய் சாமியே என்னை காப்பாத்துன்னு நான் கேட்க மாட்டேன். காப்பாத்துனா நீ காப்பாத்து, இல்லையா போ, அதை பத்தி நான் கவலைப்படல. வேற எந்த சாமி கேட்கும், வேற எந்த சாமி என்னை காப்பாத்துன்னு யார்கிட்டையும் போய் நான் என்ன பண்ண மாட்டேன், வினவ மாட்டேன். இன்னைக்கு நாம செய்யற 90% மக்கள் செய்யற தப்பு சுட்டி காட்டுற. தெய்வம் உண்டென்று இரு, தெய்வம் ஒன்றென்று இரு. நீ எந்த கோவிலுக்கு கொண்டாலும் போ, ஆனா ஒரு சாமி தான் நம்பணும். ஐயப்பன் வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல, பெருமாள் வேறு அல்ல. எந்த கோவிலுக்கு கொண்டாலும் போ. இது வேற, அது வேற, அது வேற, இது வேறன்னும் போதுதான் நமக்கு என்ன வருது, பிரச்சனை வருது. புரியுதா உங்களுக்கு சொல்றது? எங்க பிரச்சனை வருது? நிறைய இருக்கும்போது, வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்கும்போது பிரச்சனையே வரல, பஃபேல தான் பிரச்சனை வருது. எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு. வீட்டுல ஒரு சாப்பாடு செய்யறாங்க, நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறோம். கல்யாணத்துல 80 வச்சிடறான், 80 சாப்பிடணுமே, சாமியே 4 வயிறு இல்லையே, 10-15 வாய் இல்லையே, ராவணனுக்கு மாதிரி 20 கை இல்லையே எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த பாட்டு ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு நம்ம சமயத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனதுக்கெல்லாம் இதான் காரணம். மற்ற எல்லா சமயங்களிலும் ஒரே கடவுளை நம்புகிறார்கள், ஒரு மார்க்கத்தை நம்புகிறார்கள். நம்ம இதுல பல மார்க்கம் இருக்குன்னா, பல மார்க்கம் அல்ல, சென்று சேர்ற இடம் கடல்ங்கிற ஒரு கடவுள் சிவபெருமான் தான். இதற்கு சைவ சித்தாந்தம் விளக்கம் கொடுக்குது. இந்த பாட்டுக்கு சைவ சித்தாந்தம் என்ன விளக்கம் கொடுக்குது? யாதொரு தெய்வம் கொண்டீர், எந்த சாமி ஒன்னா கும்பிடு, அங்கு மாதொரு பாகனார் தாம் வருவர். இத நம்பு. எந்த சாமி ஒன்னா கும்பிடு, அது அம்மையப்பருடைய வடிவமாக நினைச்சுக்கோ. அப்போ உங்களுக்கு வேறுபாடு இருக்காது. எல்லாரையும் அம்மையப்பரா பாரு. நீங்களாச்சும் பரவாயில்ல, சைவ சித்தாந்தமா பரவாயில்ல. அப்பர் பெருமான் 2 யானை வருது, அதை அம்மையப்பரா கும்பிட்டாரு. 2 பன்றி வந்துச்சு, அம்மையப்பரா கும்பிட்டாரு. இது அடுத்த நிலை. எல்லாத்தையும் அம்மையப்பரா பாக்குறது, எல்லாத்தையும் சமமா பாக்குற பாவனை இது இருக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் இங்க சொல்றார். இடுக்கண் பட்டு இருக்கினும், அப்படி இருந்தாலும் இறந்து யாரையும், இறந்துனா என்னது, கெஞ்சி கேட்டு, விடுக்கில் என்னை இதிலிருந்து விடுவிக்கின்ற பிரான் என்னது என்று வினவுவோம் அல்லோம். என்னை இந்த துன்பத்திலிருந்து யார் விடுதலை செய்வார்கள் அப்படின்னு நாங்க யாரையும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். இவ்வளவு உறுதி பாருங்க. அதுக்கு ஒன்று சொல்றாரு, என்னை படுக்க வச்சு ஒரு லோடு கல்லை என் மேல அடுக்குனாலும் சரி, அடுக்கல் கீழ் கிடக்கினும், அடுக்கிய கல், அடுக்கல் கல் கிடக்கினும், கீழ் கிடக்கினும், அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. எனக்கு நடுக்கம் இல்லை. ஏன்? நமச்சிவாய மந்திரம் இந்த கல்லெல்லாம் பொடி பொடியாக்கிட்டு என்னை காப்பாத்து. அடுக்கல் என்றால் 2 பொருள். அடுக்கிய கல் என்று ஒரு பொருள், அடுக்கல் என்பது மலையையும் குறிக்கும். ஒருத்தன் நம்ம ஒரு நாள் சாப்பாடு இல்லாம இருக்கலாம், 2 நாள், 3வது நாள்ல இருந்து நம்முடைய பவர் குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். நம்ப மாட்டீங்க, ஒருத்தன் 18 நாள் இமயமலையில சாப்பாடு இல்லாம இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறான். பனிப்பாறை வந்து அந்த பனிப்பொழிவுல ஒரு பெரிய இது வரும், காற்று, சூறை காற்று மாதிரி மூடிருச்சு. நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறான். 18 நாள் கழிச்சு அதுல இருந்து வெளியில வந்திருக்கிறான். எந்த விதமான இதுவும் இல்லாம காப்பாத்திருக்காங்க அவனை. பாருங்க, எதுவுமே அங்க இல்ல, செல்போன் இல்ல, எந்த டவரும் கிடையாது, கரண்ட் இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. 18 நாள் அந்த இதுக்கு அடியில கடந்திருக்கான். இப்ப நமக்கு இதை பார்க்கும்போது அது அடுக்கல் கீழ் கிடைக்கணும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அடுத்த பாட்டு சொல்றார். திருப்பி அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்றார். விரதம் இருப்பவர்களுக்கு நம்ம அடுத்த வகுப்புல திருநீர் கொண்டு வந்து வைப்போம். நிறைய பேருக்கு இங்க திருநீர் வரும்போது இந்த வியர்வையில களைஞ்சு போய் முகங்கள்லாம் திருநீர் இல்லாம இருக்கு. வெந்த நீரு அருங்கலம் யாருக்கு? விரதிகட்கு எல்லாம். விரதம் இருக்கிறவங்க திருநீர் இல்லாமல் விரதம் இருக்கக்கூடாது. அந்தணர்க்கு அருங்கலம். ஒரு அந்தணர் வேள்வி செய்யறவங்களுக்கு 4 வேதங்களும் 6 அங்கங்களும் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா இங்கே சொல்ற மந்திரத்தை அங்கேயும், அங்க சொல்ற மந்திரத்தை இங்கேயும் சொல்லி குழப்பிடுவாங்க. அதனால என்ன சொல்றாரு? அந்தணர்க்கு அருங்கலம் அருமறை 6 அங்கம். 6 அங்கம் என்னன்னு போன வகுப்புல சொன்னேன். திங்களுக்கு அருங்கலம். நிலாக்கு எது அழகு அப்படின்னா சிவபெருமான் தலையில் இருக்கிறது. திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடி. நமக்கு எது அழகு அப்படின்னா நமசிவாய மந்திரம் சொல்றது. இந்த நங்கள் அப்படிங்கிற சொல் நாம இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது இல்ல, இலங்கை தமிழ்ல இருக்கு.
அவங்க நாம் என்பதை பயன்படுத்த மாட்டாங்க, நாங்கள்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படின்னா நாம் என்று அர்த்தம். நாங்கள் அங்கே போவோம் அப்படின்னு நம்மளையும் சேர்த்து சொல்றாங்க. ஆனா நாங்கள் அப்படிங்கிற சொல்லு அப்பர் சுவாமிக்கு அப்புறம் ஆண்டாள் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க, வேற எங்கேயும் இலக்கியத்தில் இல்ல. நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் நம் பாவைக்குன்னா நாம் திருப்பாவை நோன்பு எடுத்துக்கொண்டால் நாங்க அந்த நாம் என்ற சொல் நாங்கள் என்று தமிழ்ல இருந்தது. இன்று யாழ்ப்பாண தமிழ்ல மட்டும்தான் அது இருக்குது, நாங்கள் என்ற சொல். அதை இங்க பண்படுத்துறார். நங்களுக்கு அருங்கலம், நமக்கெல்லாம் எது அருங்கலம்? நமசிவாய மந்திரம். சரி, அடுத்தது சலம் இல்லன் அப்படின்னா என்ன பொருள்? சலம் என்றால் இந்த இடத்தில் அசைவு என்று பொருள். அதனாலதான் தண்ணீருக்கு சலம் என்றும் அசையாத மலைக்கு அசலம்னு பேர். அருணம்னா சிவப்பு, அசலம்னா மலை. அருணாசலம் என்றால் அசையாத சிவந்த மலை, எரிமலை என்று பொருள். விருத்தம்னா பழமை, அசலம்னா மலை. விருத்தாசலம் பழமலை நாதர் திருமுதுகுன்றம். அசலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மலை என்று பொருள். அப்ப அசைவதுக்கு என்ன பேரு? சலம் என்று பொருள். புரியுதா? அப்ப சலம் இல்லன் என்று சொன்னால் என்ன பொருள்? எந்த சலனமும் இல்லாதவன். அவனுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. இவங்க வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க. ரொம்ப அழகான பாட்டு, திருவம்பாவையில 10வது பாட்டு. 10வது பாட்டு. ஆர் உற்றார் ஆர் அயலார். அவனுக்கு சொந்தக்காரவங்க யாரு? வேற மற்றவங்க யாரு? ஆர் உற்றார் ஆர் அயலார். ஏது அவனை பாடும் பரிசு. அவனை பாடுறதுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்குதா? இல்லையா? ஆருற்றார் ஆரையலார். ஏது ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர். எது அவனோட ஊரு, எது அவனோட பேரு? அவனுக்குன்னு ஒரு பேரு கிடையாது, அவனுக்குன்னு ஒரு ஊரு கிடையாது. நீ எங்க இருக்கிறியோ அங்க வந்துருவான் அவன். இப்ப ஆருற்றார் ஆரையலார் ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் என்பான். அது மாதிரி இங்க என்ன சொல்றார்? சலம் இலன். அவன் யார்? சங்கரன், ஒடுக்கம் செய்வோன். சங்கரம் என்றால் சம்காரம் என்பதனுடைய சொல் சங்கரம், சம்காரம். அதனால அவனுக்கு சங்கரன் என்று பேர். சங்கரித்தல் என்றால் அழித்தல் அல்ல, ஒடுக்குதல். இப்ப ஒடுக்குதல்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய புடவை, அதை 4ஆம் அடிக்கிறோம், 8ஆம் அடிக்கிறோம், 16ஆம் அடிக்கிறோம். இன்னும் சில்லதான். இன்னும் சொல்ல போனா ரோமாபுரியிலிருந்து ஒரு புடவை வந்துச்சா, ஒரு தீப்பெட்டிக்குள்ள அதை மடிச்சு வைக்க முடியுமா? ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ள ஒரு புடவையை மடிச்சு வைக்க முடியும் அப்படின்னா நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இன்னும் பீரோல எத்தனை புடவை அடுக்கலாம்? அந்த மாதிரி புடவையா வாங்கணும்னா ஏற்கனவே 8-9 பீரோ இருக்குது, இருந்தாலும் புடவை வைக்க இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அந்த மாதிரி புடவையா நம்ம இனிமேல் தேர்ந்தெடுத்து வாங்கணும்னா இன்னும் நமக்கு இடம் நிறைய கிடைக்கும். சரி, சங்கடம் இல்லையா? அது நான் சொல்றது சங்கரன். ஒடுக்குதல் என்றால் இப்ப தூலமா இருக்கக்கூடிய இந்த உடம்பை, உயிரை சூக்குமமாக கண்ணுக்கு தெரியாமல் ஒடுக்குகிறான் இல்லையா? அதனாலதான் சைவத்துல அழித்தல் கிடையாது, படைத்தல் இருக்கிறது, காத்தல் இருக்கிறது, அழித்தல் கிடையாது. அதுக்கு பேர் என்னது? ஒடுக்குதல். தூலமா தெரிகிற இந்த உடம்பை சூக்குமமாக ஒடுக்குகிறான், கண்ணுக்கு தெரிவதை கண்ணுக்கு தெரியாமல் ஒடுக்குகிறான் இல்லையா? அதனால அவனுக்கு சங்கரன்னு பேர். சரி, அவனை போய் நீ கும்பிட்டாதானே அவன் அருள் தெரியும். தேவார வகுப்புக்கு வந்தாதானே தேவாரத்தை பத்தி தெரியும். வராமலே எனக்கு தேவாரம் வரலன்னா எப்படி வரும்? அது போல சொல்றார், சார்ந்தவர்க்கு அல்லால் நலம் இல்லை. அவனுடைய நலம் சாராதவர்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு குளிருது, தீ மூட்டி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, குளிர் காயிறாங்க. நான் 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருந்து எனக்கு குளிர் காயிறேன், எனக்கு வரலன்னா எப்படி முடியும்? நீ போய் அங்கே என்ன பண்ணணும்? சார வேண்டும். அப்ப சார்ந்தவர்க்கு அல்லால் நலம் இல்லை. ஆனா அவன் எப்படிப்பட்டவன்? நாள்தோறும் நல்குவான் நலன். சார்ந்தவர்களுக்கு அவன் என்ன பண்றான்? தினமும் நல்லதை தவிர வேற எதையும் அவனுக்கு தர தெரியாது. தீமை நம்மளால் ஏற்படுறது, ஆனா அவன் நமக்கு நல்லதை மட்டும் தான் தருகிறான். சரியா? குலம் இல்லராகிலும், இப்ப நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், இந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வழி இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும். இப்ப நாதி என்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள்னா, கேட்பவர் இருக்கக்கூடியவர்கள்.
படைத்தவர் இருக்கக்கூடியவர் என்று பொருள். புரியுதா? படைத்தவர் இருந்தா அதுக்கு பேரு நாதி, படைத்தவர் இல்லைன்னா அதுக்கு பேரு அனாதி. சிவபெருமானுக்கு பேரு அனாதி. பசுவினை போல் பசுபாசம், பதியினை போல் பசுபாசம், அனாதி என்று சொல்வார். அப்படி படைத்தவர்களாகிய பெற்றோர் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அனாதை அப்படின்னு சொல்றோம் பாருங்க. நாதி என்றால் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை அப்படின்னு கிராமத்துல சர்வசாதாரணமா இதை பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்ன? நம்மை சேர்ந்தவர். அப்படி குலமிலராகிலும் அப்படின்னு சொன்னா அனாதையாக இருக்கக்கூடிய, இல்லையா, கேட்கறதுக்கு ஆளே இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட சிவபெருமான் எல்லாருக்கும் கொடுக்கிறது மாதிரி என்ன பண்ணுவாரா? அருளை கொடுப்பான். குலமிலராகிலும் அந்த குலத்திற்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயுவே. அந்த திருநீர் என்ன செய்யும்? குலம் இல்லாதவனுக்கும் குலத்தவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த நலத்தை மிகுதியாக கொடுக்கக்கூடியது நமச்சிவாய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்றதுனால என்ன பலன்றது இவ்வளவு சொல்றார். அடுத்து பாருங்க, வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி பலர் வீடு பேர் அடைந்தார்கள். வீடினார்னா வீடு பேர், உலகினில் விழுமிய தொண்டர்கள்னா விழுமியம் அப்படின்னு சொன்னா சொல்லுவோம் இல்லையா, வேல்யூஸ் சொல்லுவோம். விழுமியம் என்ற சொல்லுக்கு வேல்யூஸ் அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ் விட கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? விழுமியங்கள் அப்படின்னு சொல்ல, ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி விழுமிய நிலையை அடைந்தவர்கள் யாரு? தொண்டர்கள். அவர்களோடு நானும் கூடி நின்று அந்நெறியில் சென்று முயற்சி செய்கிறேன். பாருங்க, கூடினார் அந்நெறி கூடி சென்றலும். அவங்களோட இருந்தவங்களும் அந்த நெறியை பின்பற்றி கொண்டு முக்தி அடைந்து விட்டார்கள். அவங்களை கண்டு நானும் ஓடினேன். அவங்கள பாத்திர முடியாதா? அப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்களான்னு ஓடினேன். ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயம். எனக்கும் அது சித்தித்தது, எனக்கும் அது கிடைத்தது, நாடிட்டு கிடைத்தது. அடுத்தது ரொம்ப அழகான பாட்டு, இல்லக விளக்கது. இல்லம் என்பது நாம பார்க்கிற புற தீபம். இல் அக விளக்கது, அதை பிரிக்கிறோம். இல் அகம், அதான் இல்லகம். இருள் கெடுப்பது, இது பொதுப்படையா. நமச்சிவாய மந்திரம் வெளிப்படையாக தூலமாக சொல்லும் போது, தூலம்னா வெளிப்படையாக என்ன பண்ணுவது? இருளை நீக்கும். இன்னொன்னு இல், இது இல், அகம் உள்ள விளக்கது, உள்ள இருக்கிற விளக்கு. இருளை கெடுப்பதுன்னா அறியாமை என்கின்ற இருளை கெடுப்பது. வெளியிலே பார்த்தா வெளிப்படையான ஒரு பொருள் வெளிச்சத்தை கொடுக்கும், இருள் போக்கும். உள்ளுக்குள்ள இல் ஆகிய மனதில், அதனால்தான் தில் என்றே அதற்கு பேரு. வடமொழியில மனசுக்கு என்ன பேரு? தில் என்று பேர். புரியுதா? அப்ப அந்த இல் அக விளக்கது இருள் கெடுப்பது. அடுத்து சொன்னார் சொல் அக விளக்கது. நம்முடைய சொன்ன சொற்றுணை வேதியன், அதுதான் இது. சொல் அக விளக்கது சோதி உள்ளது, இது சோதி உள்ளது. அடுத்து சொன்னார் பல்லக விளக்கது பலரும் காண்பது. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது, எல்லாரும் காணக்கூடிய சூரியனை போல பொதுவாகவும் இருக்கக்கூடியது எது? நல் அக விளக்கது நமச்சிவாயவே. நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரம் இப்படிப்பட்ட பெருமை உடையது என்று சொல்லுகிறார். அடுத்தது முன்னறிய ஆகிய முதல்வன். அப்படின்னா என்ன பொருள்? எல்லாருக்கும் வாழ்ந்து காட்டக்கூடிய, நெறியை காட்டக்கூடிய சிவபெருமான். இப்ப நான் படிக்கட்டுல பயணம் செய்யக்கூடாது, பேருந்துல உள்ளதான் போய் ஏறி நிக்கணும்னு சொல்லிட்டு நான் தொங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? இவர் பேசுறது ராமாயணம், இப்படி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, இவர் பேசுறதுல நம்பிக்கை போயிடும். ஆனா சிவபெருமான் எப்படி இருக்கான்? முன்னெறி, அவனே அதை பின்பற்றுகிறான். முன்னெறியாகிய முதல்வன், அவனே அதை செஞ்சு காட்டக்கூடிய முதல்வன். அவன் முக்கண்ணன், 3 கண்களை உடையவன். தன்னெறியே, அவன் தன் நெறியையே சரணாதல் திண்ணமே. நான் அந்த நெறியை பிடித்துக் கொண்டு சரண் அடைவது திண்ணம். இந்த சரண் அப்படிங்கிறது தான் சரண்டர்னு வருது ஆங்கிலத்தில். சரண் என்ற சொல் தான் என்ன வருது? சரண்டர் பண்ணு, நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சரணடைதல் அப்படிங்கிறது தான். அந்நெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கு எல்லாம் நன்னெறியாவது நமச்சு. அப்படி நம்பி அந்த நெறிக்கு, சைவ நெறிக்கு போனவர்களுக்கு நல்ல நெறியாக நமக்கு நமச்சிவாய மந்திரம் வரும். அடுத்தது கடைசி பாட்டு, மாப்பிணை தழுவிய மாதுவோர் பாகத். அவன்
ஒரு பாகத்தில் உமையம்மையை தழுவி அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய அந்த ஐந்தெழுத்தை நான் நாக்கினால் சொன்னால் நாப்பினை தழுவிய பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொழ பூவினை அவனுடைய திருவடியில் இட்டு கைகளை பொருந்த தொழுதால் நாப்பினை தழுவிய நமச்சிவாய 10 இந்த 10 பாடல்கள் நமக்கு எதை கொடுக்கும்? ஏத்தவல்லார் தமக்கு பாடி அந்த வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு இடுக்கண் இல்லையே, துன்பமே இல்லை. அப்பர் சுவாமி பாட்டுல நிறைவு பாடல்ல இந்த மாதிரி பதிக பலன் வர்றது ரொம்ப ரேர். அதுல இந்த ஒரு பாட்டு, ஏன்னா ஞான சம்பந்தர்ல ஒவ்வொரு பதிகத்துக்கும் பதிக பலனுக்குன்னு ஒரு தனி பாட்டு 11வது பாட்டு வச்சிருப்பார். நாவுக்கரசர் எல்லாமே 10 தான். அதுல இந்த மாதிரி பாட்டு ரொம்ப ரேரா. இதுல பாத்தீங்கன்னா ராவணனே வராது. 10வது பாட்டுல ராவணனை வச்சு பாடியிருப்பார். புரியுதா? அதனால இந்த பாட்டுல இராவணன் வரலாறு வராத ஒரு பாடல். மந்திரத்தை சொல்லும் போது ராவணனை விட்டுட்டார். எனவே பிரேக் எடுத்துடலாம். இப்பொழுது நாம் நமச்சிவாய திருப்பதிகமாகிய சொற்றுணை வேதியன் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும் 2 பதிகம் பன்முறை பாராயண முறை பார்த்திருக்கிறோம்.